அனைவருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் டாக்டர் இந்திரா தேவி, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை மற்றும் கல்லூரி அரும்பாக்கத்தில் உள்ளது, சென்னை. ஸோ இன்று வந்து 7வது சர்வதேச இயற்கை மருத்துவ தினம் கொண்டாடிட்டு இருக்கோம், அசோசியேஷன் வித் ரோட்டரி கிளப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு மாஸ் மெகா ட்ரீட்மெண்ட் இயற்கை மருத்துவத்தில் வாழலை குளியல் வந்து ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மெகாவாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, மண் குளியலும் வந்து ஒரு 100 பேருக்கு மெகா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த இயற்கை மருத்துவம் வந்து முழுவதும் ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஸோ மருந்தே இல்லாம நோய் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த இயற்கை மருத்துவத்தோட முக்கிய தத்துவம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து நோய் வந்திருக்கோ, இயற்கை முறையில நம்ம உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு, இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படை வச்சு இயற்கை முறையில ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100 பேருக்கு வாழையில குளியல். ஸோ இதுக்கு வந்து பிபி செக் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணோம். ஸோ வாழையில குளியல் மாசா கொடுத்த பிறகு அவங்களுக்கு பிபி அதுக்கப்புறமா செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மண் குளியலுக்கும் வந்து அவங்களோட பிபியும் அப்புறம் நீரிழிவு நோய்க்காக பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வாழை குளியல் வந்து ஒரு சன் பாத்னு சொல்லுவோம், ஹீலியோதெரப்பி. ஸோ இதுல இந்த வாழை இலையில வந்து உடம்பு நம்ம வந்து க்ளோஸ் பண்றதுனால அதுல அந்த வாழை இலையில வந்து குளோரோஃபில் இருக்கு, ஃபைட்டோஃபினால்ஸ் இருக்கு, விட்டமின் இ இருக்கு. ஸோ இது உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வந்து வெளியே நீக்கும். ஸோ உடல்ல இருக்கிற கழிவுகள் நீக்கினாலே நம்மளுக்கு வந்து நோய்கள் சரியாகும். ஸோ மெயினா வந்து இயற்கை மருத்துவம் என்ன சொல்றதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியே நீக்கினாலே நம்மளுக்கு நோய் சரியாகும்னு சொல்றாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ இதுல இந்த வாழை குளியலுக்கு எடுத்துக்கிறதுனால என்னன்னா, நம்மளோட ஸ்கின் டிசீசஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், ஒபேசிட்டி உடல் பருமன், அதுக்கப்புறமா வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த கிட்னி டிசார்டர்ஸ், இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்து வாழை குளியல் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு ரோட்டரி கிளப்ல மெயினா அவங்கள அசோசியேஷன்ல வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இன்னைக்கு இந்த சர்வதேச 7வது நேஷனல் நேச்சுரோபதி நடந்திருக்கு. அண்ட் மட் பாத் பாத்தீங்கன்னாக்கா, மட் குளியல் கொடுக்கறதுனால நம்ம உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மை வந்து நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இதுவும் வந்து ஒபேசிட்டி கேசஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். அண்ட் மெயினா இப்ப பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த பிசிஓடி கேசஸ்க்குலாம் வந்து மண் குளியல் கொடுக்கலாம். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்லாம் நிறைய இப்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் இந்த மண் குளியல் தாராளமா கொடுக்கலாம். அது போக இங்க வந்து ஒரு லைவ் டெமோ, லைவ் எக்ஸ்போவும் நடந்துட்டு இருக்கு. இங்க நிறைய பேருக்கு வந்து மக்கள் அவங்களே ரியலா வந்து மண் பூசி அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அக்யூபஞ்சர் தெரப்பி இருக்கு, நேச்சுரோபதியில இயற்கை உணவு, அக்யூபஞ்சர், நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, குரோமோதெரப்பி, மேக்னடோதெரப்பி, இந்த மாதிரி இயற்கை முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், இயற்கை மருத்துவத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு வரணும்ன்றதுக்காக தான் இந்த மெகா ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதி டே செலிப்ரேட் பண்றோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ளவங்களும் வந்து மருந்து இல்லாம எப்படி நோய்களை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ன்ற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த அவேர்னஸ் செலிப்ரேஷன். நன்றி, வணக்கம். மக்கள் பயன்படுத்தணும்னா எங்க வரணும் சொல்லலாமா? ஸோ இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வந்து எங்க மக்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரும்பாக்கத்தில் உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல வந்து காலையில 7:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஓபி இருக்கு. அங்க வந்து நீங்க இலவசமாகவே இப்ப சொன்ன அத்தனை சிகிச்சை முறைகளும் நீங்க இலவசமாகவே எடுத்துட்டு போகலாம். அங்க வந்து ஒரு 100 பெட்டட் ஐபி வார்டு கூட இருக்கு. உள்நோயாளிகள் பிரிவும் இருக்கு, வெளிநோயாளிகள் பிரிவும் இருக்கு. ஸோ அங்க வந்து 100 ஐபி வார்டுல வந்து பேஷண்ட்ஸ்க்கு இலவச முறையில வந்து நாங்க இயற்கை உணவு கொடுத்து, 2 மணி நேரம் யோகா சிகிச்சை கொடுத்து, அக்யூபஞ்சர் கொடுத்து, வாழையில குளியல் கொடுத்து, மற்ற எல்லா தெரபிஸும் கொடுத்து நோய் வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குறைஞ்சது பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 15ல இருந்து 30 நாள் வரைக்கும் அங்க தங்கி இந்த இயற்கை மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்லபடியா சிகிச்சை பலனோட போறாங்க. ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்குலாம் அங்கே வந்து அட்மிஷன் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெயிட் ரிடக்ஷன், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ப்ராங்கியல் ஆஸ்மா, சைனசைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கிட்னி டிசார்டர், அண்ட் மோஸ்ட்லி இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி டிசார்டர் வந்து அங்கே சிகேடி கேசஸ், க்ரானிக் கிட்னி டிசீஸ் சரி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கால் பிளாடர் ஸ்டோன்,
கோலிலித்தியாசிஸ் கேசஸ்க்குலாம் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து நாங்கள் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் பெட்டராகி போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த இயற்கை மருத்துவ தினம் வந்து நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் இயற்கையோடு வாழுங்கள், நோயற்ற வாழ்வை பெறுங்கள். நன்றி, வணக்கம். வேற யாரும் பேச யாராவது